Hey, hello guys, welcome to my channel. போன vlogலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏலகிரி போனது, திருத்தணி போனது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் என்னோட, அதாவது எப்படின்னா இன்ட்ரோ வீடியோ தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா கிரிஞ்சாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் காமெடியாக எதுவும் பண்ண தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அதான் உண்மை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மூவி போகிறோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் மூவி போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விழாவில் பார்த்த 2 பேர் வருவானுங்க. வேறு யார் வரான்னு எனக்கு தெரில. மூவி போயிட்டு ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போகிற மூவி. லாஸ்ட்டாக போனது ஞாபகம் இல்லை. அதுதான் கைஸ். இப்போ நம்ம மூவி போயிட்டு படம் ஆனால் செம வைப் கொடுக்குறாங்க எல்லாரும். நல்லா இருக்குன்ட்டு தலைவன் விஜய் சித்து வேறு நடிச்சிருக்கிறப்பல அவருக்காகவே நம்ம படம் பார்க்க போகிறோம். நம்ம பிரதீப் கூட ஆக்டரு, அவர் லுக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. பார்க்கலாம், போயிட்டு படம் எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மெயினாக நம்ம விஜய் சித்து ப்ரோ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் அவளை வந்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அதான் எப்படி இருக்குன்னு நான் தெரில கரெக்டாக. நம்ம போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த டிராகன் மூவியோட தேட்ரு வைபை வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறவங்க கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாம் போகிறது வந்து நைட் ஷோ தான் கைஸ். 10 மணின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஆனால் நான் டிக்கெட் பார்க்கல. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே போயிட்டு படம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு தேட்டருக்கு கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி கிட்ட ஆகுது. அதான் இப்போ யார் போகிறோன்னா, நான் மச்சான், இவர் வந்து நம்ம புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராப்புல. இவரும் நம்ம தோஸ்து தான். ஏய், இப்போ நம்ம லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட எந்த படத்துக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? கடைசியாக எந்த படத்துக்கு வந்தோம்? தலை படத்துக்கு வந்தோம், விடாமுயற்சி. ஓ, அதுவும் இதே தேட்டர் தான்ல? எனக்கு லாஸ்ட்டாக நான் என்ன படத்துக்கு வந்தேன்றதே மறந்து போச்சுடா. அதுதான் இப்போ நம்ம போகலாம். இப்போதான் ஆக்சுவலாக வந்து 10:30 மணிக்கு ஷோ. நாங்கள் இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். இவனுங்க என்னடானா இப்போ தான் சாப்பிட போயிருக்கானுங்க. அதுதான் இவனுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் மச்சான் இப்போ அந்த படம் வந்துட்டு என்ன ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? படம் வந்து ரெகுலர் லவ் ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது சொல்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு நம்ம படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போகிற பழக்கலாம் இருக்குது அவனுக்கு. அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படியே? எல்லா படமும் நம்ம கரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்லா படமும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டான ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கரெக்டாக எடுக்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சத ஓகே, எப்படி சொல்கிறது, அந்த ஃபீட்பேக்குன்றது சொல்லலாம். அது வந்து பேட் கமெண்ட் கொடுக்கக்கூடாது. படத்தை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லக்கூடாது. படம் நல்லா இருக்குன்றதை சொல்லிடணும், அவ்வளோதான். இப்படி இருக்கா அந்த மாதிரின்றது நம்ம சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இப்போ படம் நல்லா இல்லைன்னு வெளியே வந்து சொல்லக்கூடாதுன்ற. ஆமாம், நல்லா இல்லைன்றத சொல்ல தவிர்த்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம். அப்போ டேரக்டர், அப்போ எல்லாருமே டேரக்டாக இல்லாமல். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணி எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம குறை சொல்கிறதுக்காகவே போகக்கூடாதுல்ல. கரெக்டு தான். ஆனால் நிறைய பேர் குறை சொல்கிறதுக்காகவே படம் பார்க்க போவாங்க. அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்கல்ல. ஆமாம், அவங்கள மத்தியில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ ஓகே மச்சான், இதுக்கு மேலே நம்ம வளவலன்னு பேச வேணாம்.
நம்ம போயிட்டு படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ், படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். பாய். பரவாயில்ல, தேட்டர் கிட்ட வந்துட்டோம். இந்த படத்துல எதனா உனக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ரெகுலர் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் படம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வெங்கடேஸ்வரா தேட்டர் வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம இப்போ வந்த டைமிங் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஷோக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு கூட்டத்தை பாருங்களேன். ஏதோ நம்ம பகலில் வந்துட்டு அதான் கைஸ், இது வந்துட்டு ஃபஸ்ட் ஷோ வந்த மாதிரி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது இங்கே. தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி குட்கா சர்தா பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய வேலையை விட்டுவிடுங்கள். பொதுவைக்கு 180012325 அழைக்கவும். Smoking causes cancer. Smoking kills. எப்படி இருக்கு? இடுப்பாது. சி, டாட்டூவை கேட்டேன். நல்லா இருக்கு. ஏ கைஸ், ஒரு வழியா இப்போ வந்துட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம வேற மாதிரி. அதுலேயும் நம்ம விஜய் சித்து அண்ணா, அர்ஷத்து வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோலாம் அல்டிமேட். எப்படி சொல்றதுன்னா, வருஷத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு தரமான படம். ஃபேமிலி, லவ்வர்ஸ், அப்படி குழந்தைங்க எல்லாருமே A to Z எல்லாருமே போய் பார்க்கலாம். ஒரு தரமான படம், செம்மையா இருக்கு. இப்போ நம்ம கூட வந்து நம்ம மச்சான் பேசுவான், வேற மாதிரி பேசுவான். டேய் வாடா, டேய் வாடா, அப்படியே வாடா. அதெல்லாம் நான் எடிட் பண்ணிக்கிறேன், நீ வாங்க. படம் எப்படா மச்சான் இருந்துச்சு? படம் வந்து சூப்பராக இருந்தது. எல்லா ஏஜ் பர்சனும் பார்க்கலாம். படம் ஒரு புது கான்செப்டில் இருக்குது. நல்லா இருக்குது படம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம், ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படம். போகிற காசுக்கு ஒர்த்து. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எல்லாம் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ எப்படி இருந்தாப்புல? ஹீரோவோட காமெடி சென்ஸ் அண்டு எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. மொத்தமாகவே படம் சூப்பராக இருக்கு. எல்லாம் போய் தேட்டரில் விசிட் பண்ணுங்க. அதுதான் கைஸ், நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசா வந்தீங்கன்னா பையன் சேனல்ல நினைக்கிறான், பையனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நான்லாம் இந்த மாதிரி எதுக்கும் வந்து இந்த மாதிரி சொன்னது கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் எதுக்குமே ரிவ்யூலாம் கொடுக்க மாட்டேன். நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே கைஸ், சேனலுக்கு யாருன்னா புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணியிருக்கேன். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.